மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அலகு 3 சிந்துவெளி நாகரிகத்தோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், சிந்துவெளி நாகரிகத்தின் காலம். சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் என்ன? ஆ 3500லிருந்து 2000 கிமு. ஆ 3300லிருந்து 1900 கிமு. இ 3100லிருந்து 1100 கிமு. இ 1700லிருந்து 1122 கிமு. சிந்துவெளி நாகரிகத்தின் காலம். எஸ் ஆப்ஷன் ஆ 3300லிருந்து 1900 கிமு பொது ஆண்டிற்கு முன். இதுதான் சிந்துவெளி நாகரிகத்தின் காலம். 3500லிருந்து 2000 கிமு அப்படின்றது மெசபடோமிய நாகரிகத்தின் காலமாக கருதப்படுது. 3100லிருந்து 1100 கிமு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எகிப்து நாகரீகம். 1700லிருந்து 1122 வரையிலும் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா சீன நாகரீகம் அப்படின்னு வரையறுத்திருக்காங்க. ஓகேங்களா. ரெண்டாவது கொஷின், ஹரப்பா என்பதன் பொருள் என்ன? ஹரப்பா என்பதன் பொருள் என்ன? இடுகாட்டு மேடு, புதையுண்ட நகரம், கோபுரங்கள், தானிய களஞ்சியம். ஹரப்பா என்பதன் பொருள் என்ன? எஸ் ஆப்ஷன் பி, ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம். ஹரப்பா நாகரீகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நகர நாகரீகம். அதனுடைய பொருள் பார்த்திங்க அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரீகம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் தன்னதோட நூலில் விவரிச்சிருக்காரு அப்படின்னா சார்லஸ் மேசன் அப்படின்றவர் விவரிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஹரப்பா என்பதனுடைய பொருள் புதையுண்ட நகரம். இதில் ஹரப்பா நாகரீகம் பார்த்திங்கன்னா ஒரு நகர நாகரீகம். அடுத்த கொஷின், தேர்ட் கொஷின், ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் யாருடையது? ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் யாருடையது? ஆப்ஷன் ஆ சார்லஸ் நிக்கோலஸ். ஆப்ஷன் ஆ சர் ஜான் மார்ஷல். இ சார்லஸ் மேசன். இ அலெக்சாண்டர். ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் யாருடையது? எஸ் ஆப்ஷன் சி சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு ஹரப்பா இருந்ததற்கான ஒரு வரலாற்று ஆதாரம் தன்னோட நூலில் சொல்லியிருந்திருப்பார். இதில் சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் இந்திய தொல்லியல் துறையின் முதல் இயக்குனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறையின் முதல் இயக்குனர். அடுத்தது, நாகரீகம் என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? நாகரீகம் என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? எஸ் ஆப்ஷன் ஆ லத்தீன். சரிங்களா. நாகரீகம் என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இந்த லத்தீன் மொழி சொல் என்னன்னா சிவிஸ் அப்படின்ற சொல்லிருந்து எடுத்திருக்காங்க. அதனுடைய பொருள் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகரீகம் என்பது லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. லத்தீனில் சிவிஸ் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் நாகரீகம் வந்தது. அப்போ சிவிஸ் அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னா நகரம். அடுத்த கொஷின், ஹரப்பா நாகரீகத்தின் காலப்பகுதி. ஹரப்பா நாகரீகத்தின் காலப்பகுதி. ஆ இரும்பு காலம். ஆ புதிய காலம். இ செம்பு காலம். இ வெண்கல காலம். ஹரப்பா நாகரீகத்தின் காலப்பகுதி பார்த்தோம் அப்படின்னா வெண்கல காலம். ஹரப்பா நாகரீகத்தின் காலம் பார்த்திங்க அப்படின்னா வெண்கல காலம். அடுத்த கொஷின், வெண்கல காலம். அடுத்த கொஷின், மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம். ஆப்ஷன் ஆ செம்பு. ஆ இரும்பு. இ வெண்கலம். இ தங்கம். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் பார்த்திங்கன்னா செம்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா, இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் தலைமையகம். இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்தியாஸ் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், சர்வே ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ 1871 டெல்லி. ஆப்ஷன் ஆ 1761 டெல்லி. இ 1861 டெல்லி. இ 1761 சென்னை.
இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் அதனுடைய தலைமையகம். எஸ், ஆப்ஷன் இ 1861 டெல்லி. 1861வது வருஷம் ஃபஸ்ட்டு இந்திய தொல்லியல் துறை வந்து தொடங்கப்பட்டது. அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் இருக்குது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியினோட தான் இந்த இந்திய தொல்லியல் துறை வந்துட்டு தொடங்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் நடனமாடும் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் நடனமாடும் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஆ சிந்து நதி, ஆ ஹரப்பா, இ ராக்கி காரி, இ மொஹஞ்சதாரோ. வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் நடனமாடும் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் இ மொஹஞ்சதாரோ. சரிங்களா? வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் நடனமாடும் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை நான் வந்து நடன மாது அப்படின்னு சொல்லுவாங்க. சர் ஜான் மார்ஷல் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்குன்றதை அவர் நம்பவே கிடையாது. பட் இது வந்து சிந்துவெளி நாகரிகத்தை சார்ந்தது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோன்னா சிந்துவெளி மக்கள் எதன் பயனை அறிந்திருக்கவில்லை? சிந்துவெளி மக்கள் எதன் பயனை அறிந்திருக்கவில்லை? ஆ செம்பு, ஆ இரும்பு, இ தங்கம், இ வெண்கலம். சிந்துவெளி மக்கள் எதன் பயனை அறிந்திருக்கவில்லை அப்படின்னா இரும்பு. சரிங்களா? இரும்போட பயனை வந்துட்டு சிந்துவெளி மக்களுக்கு சுத்தமாக தெரியலை. நெக்ஸ்ட், கார்பன் வயது கணிப்பில் பயன்படும் ஐசோடோப்பு. கார்பன் வயது கணிப்பில் பயன்படும் ஐசோடோப்பு. ஆ கார்பன் 12, ஆ கார்பன் 13, இ கார்பன் 14, இ கார்பன் 11. எஸ், ஆப்ஷன் கார்பன் 14. ஓகேங்களா? கார்பன் வயது கணிப்பில் பயன்படும் ஐசோடோப்பு கார்பன் 14. அடுத்த கொஷின். தொல்லியலாளர்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய எதனை பயன்படுத்துகின்றனர்? தொல்லியல் துறையில் நிலத்தடியில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆய்வு செய்ய எதனை பயன்படுத்துகின்றனர்? ஆ ரேடார் கருவி, ஆ தொல்லியல் நிலப்பலகை, இ காந்தப்புல வருடி, இ வெண்கல வருடி. தொல்லியலாளர்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய எதனை பயன்படுத்துகின்றனர்? ஆப்ஷன் இ காந்தப்புல வருடி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றதா என்பதை அறிய பயன்படும் கருவி. தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என அறிய பயன்படும் கருவி. ஆ ரேடார் கருவி, ஆ வெண்கல வருடி, இ காந்தப்புல வருடி, இ தொல்லியல் நிலப்பலகை. தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா என அறிய பயன்படும் கருவி. எஸ், ஆப்ஷன் ஏ ரேடார் கருவி. ரேடார் கருவின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதையுண்டு இதுக்கு மேலே கீழே ஏதாச்சும் புதஞ்சி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுறது ரேடார் கருவி. இதே வந்து நிலத்தடியை வந்துட்டு தொல்லியலாளர்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய பயன்படுத்துவது வந்துட்டு காந்தப்புல வருடி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா செங்கற்கல்லால் ஆன தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எங்கு? செங்கற்கல்லால் ஆன தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். ஆ பஞ்சாப், ஆ ஹரியானா, இ ராஜஸ்தான், இ சிக்கிம். செங்கற்கல்லால் ஆன தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். ஆப்ஷன் ஆ ஹரியானா. செங்கற்கல்லால் ஆன தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்துட்டு ஹரியானா. எக்ஸாக்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக்கி ஹர்க். ராக்கி ஹர்க். ராக்கி ஹர்கி. செங்கற்கல்லால் ஆன தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்துட்டு ஹரியானா மாநிலம். எக்ஸாக்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ராகி கர்கி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இந்திய தொல்லியல் துறை எவரின் உதவியுடன் தொடங்கப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை எவரின் உதவியுடன் தொடங்கப்பட்டது? சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஆப்ஷன் இ சர் ஜான் மார்ஷல்,
வில்லியம் மார்ஷல். இந்திய தொல்லியல் துறை எவரின் உதவியுடன் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு 1861. இதனுடைய தலைமையகம் வந்துட்டு புதுடெல்லியில் இருக்குது. யாரோட உதவியோடு தொடங்கியிருக்காங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இல்லை, சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃபஸ்ட்டு இயக்குனர். அதாவது இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர் வந்துட்டு சர் ஜான் மார்ஷல். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. ஓகேங்களா, சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. எகிப்து, சீனா, மெஹர்கர், அனைத்தும். சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் மெஹர்கர் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. மெஹர்கர் அப்படின்ற பிளேஸு பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா, சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி அப்படின்றது மெஹர்கர் அப்படின்ற புதிய கற்கால பகுதியை தான் சொல்கிறாங்க. இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் அப்படின்ற மாவட்டத்தில் வந்துட்டு அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஷின். கப்பல் கட்டும் தளம் எந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது? சிந்துவெளி நாகரிகத்தில் ஒரு கப்பல் கட்டும் தளத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த ஆற்றின் குறுக்கே வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சிந்து, கங்கை, தபதி, சபர்மதி. கப்பல் கட்டும் தளம் எந்த ஆற்றின் மீது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சபர்மதி. இது குஜராத் மாநிலத்தில் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின். சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு. சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு. ஆப்ஷன் எருது, காளை, குதிரை, யானை. சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு ஆப்ஷன் குதிரை. இதே சிந்துவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் அப்படின்னா இரும்பு. சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு அப்படின்னா குதிரை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் எகிப்தியர்கள், சீனர்கள், சுமேரியர்கள், சிந்துவெளி மக்கள். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் சுமேரியர்கள். அவங்க மெசபடோமியா நாகரிகத்தை சார்ந்தவர்கள். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்கள். 19. கிசா பிரமிடு யாரால் கட்டப்பட்டது? கிசா பிரமிடு யாரால் கட்டப்பட்டது? ஆப்ஷன் நம்மு, ராமேசிஸ், குஃபு மன்னன், சுமேரியர்கள். கிசா பிரமிடு யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் குஃபு மன்னன். ஓகேங்களா, இது கிமு 2500 வந்துட்டு குஃபு மன்னனால் கட்டப்பட்டது. வெறும் சுண்ணாம்பு கல்லால் வச்சு கட்டியிருப்பாங்க. சரிங்களா, கிசா பிரமிடு யாரால் கட்டப்பட்டதுன்னா குஃபு மன்னனால் கட்டப்பட்டது. இது கிமு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது. அது முக்கியமாக சுண்ணாம்பு கற்களால் வந்துட்டு கட்டப்பட்ட பிரமிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின். சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தியது. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தியது. ஆப்ஷன் கார்னீலியன், தங்கம், சிவப்பு நிற கற்கள். ஆப்ஷன் மற்றும் சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்தியது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் மற்றும் கார்னீலியன். சிவப்பு நிற கற்களை தான் வந்துட்டு கார்னீலியன் கற்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் ஒரே ஆன்சர் தான். அப்போது மற்றும் அப்படின்றது தான் ஆன்சர் கரெக்டு. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் எத்தனை பெருநகரங்களை கொண்டது? ஹரப்பா நாகரிகம் எத்தனை பெருநகரங்களை கொண்டது? மொத்தமாக 6 பெரும் நகரங்களை வந்து கொண்டது. ஹரப்பா நாகரிகம் எத்தனை பெருநகரங்களை கொண்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 பெரும் நகரங்களை கொண்டது. 200க்கும் மேற்பட்ட கிராமங்களை கொண்டது. நெக்ஸ்ட் கொஷின். மட்பாண்டங்களில் பயன்படுத்திய வண்ணங்கள். மண்பாண்டங்களில் பயன்படுத்திய வண்ணங்கள் சிவப்பு மட்டும், கருப்பு மட்டும், சிவப்பு மற்றும் கருப்பு, வண்ணங்கள் பயன்படுத்தப்படவில்லை. மண்பாண்டங்களில் சிந்துவெளி மக்கள் மண்பாண்டங்களில் பயன்படுத்திய வண்ணங்கள்
எஸ், ஆப்ஷன் இ சிவப்பு மற்றும் கருப்பு. 23வது கொஷின், சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. ஆப்ஷன் ஆ கிசா பிரமிடு, ஆ ஊர் ஜிகுராட், இ அபு சிம்மல், இ இரட்டை கோவில். சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது ஊர் ஜிகுராட். உர் ஜிகுராட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உர்நம்மு என்ற அரசனால தான் இந்த வந்து உர்ஜிகுராட் அப்படின்றது வந்து கட்டப்பட்டது. யாருக்காக கட்டப்பட்டது அப்படின்னா சின் என்ற சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்டது. அடுத்தது 24வது கொஷின், அபுசிம்மல் கட்டிய எகிப்து அரசன். அபுசிம்மலை கட்டிய எகிப்து அரசன் யார்? ஆப்ஷன் ஆ குஃபு மன்னன், ஆ முதலாம் ராமேசிஸ், இ இரண்டாம் ராமோசிஸ், இ சிம்மல். அபுசிம்மல் கட்டிய எகிப்து அரசன் யார் அப்படின்னா இரண்டாம் ராமோசிஸ். ஓகேங்களா? அபுசிம்மல் கட்டிய எகிப்து அரசன் இரண்டாம் ராமேசிஸ். இவர் ஒரு எகிப்து அரசன். இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனை இரட்டை கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இரட்டை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், நாகரீகத்தின் பரப்பளவு தெற்கு எதுவரை பரவி இருந்தது? சிந்துவெளி நாகரீகத்தின் பரப்பளவு தெற்கு எதுவரை பரவி இருந்ததுன்னு கேட்குறாங்க. அதனுடைய எல்லை. நாகரீகத்தின் பரப்பளவு தெற்கு எதுவரை பரவி இருந்தது? ஆப்ஷன் ஆ மத்திய பிரதேசம், ஆ கர்நாடகா, இ ஆந்திரா, இ மகாராஷ்டிரா. நாகரீகத்தின் பரப்பளவு தெற்கு எதுவரை பரவி இருந்தது? ஆப்ஷன் இ மகாராஷ்டிரா. சரிங்களா? ஓகே, இந்த லெசனோட 25 கொஷின் இப்போ பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.